மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மூலமாக எந்தெந்த பொருட்களின் விலை குறைய உள்ளது, எவையெல்லாம் விலையேற்றத்தை சந்திக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் பொருட்டும் சுங்கவரி விதிப்பில் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதன்படி 2024-2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் மீதான சுங்கவரி 15% 6% குறைக்கப்பட்டுள்ளது. நகை வியாபாரிகளின் நீண்டகால கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்த்திருக்கும் நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிளாட்டினம் மீதான சுங்கவரி 15.4% 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. Precious metals. To enhance domestic value addition in gold and precious metal jewelry in the country, I propose to reduce customs duties on gold and silver to 6% and that of platinum to 6.4%. செல்போன் சார்ஜர்கள், மொபைல் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் உள்ளிட்டவை மீதான அடிப்படை சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மொபைல் போன்களின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கணிசமான வளர்ச்சிக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளுக்கு 10% அடிப்படை சுங்கவரி வசூலிக்கப்பட்ட நிலையில் அதில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் பொருட்கள் மீதான TDS வரி பிடித்தம் 1% 0.1% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆன்லைனில் பொருட்களை விற்போர் பயன்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லித்தியம், தாமிரம், போபால் உள்ளிட்ட 25 உலோகங்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலை குறையும். இது தவிர்த்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள், இறால் உள்ளிட்டவையின் உணவுக்கான சுங்கவரி விதிப்பு 15% 5% குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல் உபயோகிப்போரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் அவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். தோல் பொருட்களின் உற்பத்திக்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி 7.5% 10% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் உரங்கள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிக்கும். மக்காத பிளாஸ்டிக்களுக்கு 10% 25% சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் மீதான சுங்கவரி 10% 150% உயர்த்தப்பட்டுள்ளது. வறுத்த முந்திரி உள்ளிட்ட உலர்ந்த உணவுப் பொருட்களுக்கான சுங்கவரி 30% 150% உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாத மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்றும் பெயரளவிற்கு வருமான வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடருக்கு 276 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கிய மத்திய அரசு பீகார் மாநில வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் அநீதி என்று சாடினார். மத்திய பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்குமானதாக தெரியவில்லை என்றும் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களை ஆளும் கட்சியினுடனான கூட்டணி ஒப்பந்தம் போல இருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். தொழில் பயிற்சி மையங்கள், தோழி விடுதிகள் போன்ற தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மத்திய அரசு இரவல் பெற்று பயன்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு இந்த பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கவில்லை என்றும் கோவை, மதுரை மெட்ரோ உள்ளிட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் பற்றியோ தாம்பரம், செங்கல்பட்டு மேம்பால விரைவுச்சாலை உள்ளிட்ட நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்தோ எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் சாடினார். தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைக்கும் வகையில் இந்த பட்ஜெட் இருப்பதாகவும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை. பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட
சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றமும் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்கு. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் பட்ஜெட்டில் இல்லாததை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இன்று டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் 80. தங்கத்திற்கான சுங்கவரி குறைக்கப்படும் என மத்திய நிதிநிலை அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கம் விலை திடீரென குறைந்ததால் நகைகளை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். ஆடிப்பெருக்கிற்கு நகை வாங்கலாம் என திட்டமிட்டிருந்தவர்கள் கூட உடனே கடைகளுக்கு சென்று நகைகளை வாங்கினர். நம்ம அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம இப்பயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே ஆடி 18க்கு அப்புறம் தங்கம் வாங்குவோம். இப்போ காலையில் பார்க்கும்போது அதிகமாக இருந்தது, அதனால் வாங்க முடியல. சரி, மத்தியானத்துக்கு மேலே நியூஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ குறைஞ்சிருக்குங்காட்டிக்கு இப்போ நாங்கள் வாங்க போகிறோம். தங்கம் விலை சவரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் குறைந்ததால் நகை விற்பனை வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நேற்று மிதமான மழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் சற்று உயர்ந்த நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் மிதமான மழை பெய்தது. கொடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை, வளசரவாக்கம், ராமாபுரம், போரூர், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோன்று சென்னை புறநகர் பகுதிகளான நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், ஆழ்வார் திருநகர், ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், பூந்தமல்லி, குன்றத்தூர், குமணன் சாவடி, திருவேற்காடு, திருமழிசை, மாங்காட்டிலும் பரவலாக மழை பெய்தது. கனமழையின் காரணமாக போரூர் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டையில் 1 மணி நேரமாக கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்காளாகினர். வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, விசாரம், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.